அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா? அதை ஒருபோதும் இழந்து விடாதவாறு நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 5-7 முடிய. நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்தது உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். இயேசுவோடு இருக்கும்போது, இறைவனோடு இருக்கும்போது நமக்கு ஒளியோடு இருக்கும்போது இருளுக்கு என்ன வேலை இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாரு? நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். நம்ம இறைவனை தேடலை. 2 வாழ்க்கை எப்படின்னா, இறைவனோடு இருக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு ஆக்டிங் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை. அப்போ நம்மளை சுற்றி என்ன இருக்குது? இருள் இருக்குது. இருளில் இருந்து கொண்டு நாம் அவரோடு இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. அந்த செய்தியை யோவான் அறிவிக்கிறார். அப்போ நற்செய்தி பணியாளர்கள் அறிவிக்கும் போது ஒவ்வொரு செய்தியுமே ஒளிக்குரிய காரியங்கள் என்னவோ அதுதான் செய்ய வேண்டும் இல்லையா? அப்போது அப்படி செய்யும்போது தான் இறைவன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் என்பதும் நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என்பதும் தெரியும். அவர் ஒளியில் இருப்பது போல் நாமும் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்பு கொண்டு இருப்போம். அந்த நட்பு தான் ஒருவர் நமக்கு எதிராக என்ன குற்றம் செய்தாலும் மன்னிக்கும்படி தூண்டுகிறது. அந்த நட்பு தான் அவர்கள் மேல் அன்பு கொள்ள செய்கிறது இல்லையா? அப்போது இறைவனோடு சேர்ந்து இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒளியாக இருப்பார்கள், அன்புடன் இருப்பார்கள், பிறருடன் நட்பாக இருப்பார்கள். அந்த நட்பு எல்லாரையுமே வாழ வைக்கும். அதுதான் இப்போ யோவான் நமக்கு வலியுறுத்துகிறார். அவர்கள் கண்டது கேட்டது எல்லாமே அதை சொல்லவும் செய்கிறார் இல்லையா? எழுத்து மூலமாக எழுதுகிறார். அதை நம்ம படிக்கும்படியும் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ நம்ம இதை கண்டு உணரும் போது என்ன செய்ய வேண்டும்? இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்றால் நாம் ஒளியில் மக்களாக இருக்க வேண்டும். நாம் இருளை சார்ந்தவர்கள் அல்ல, ஒளியை சார்ந்தவர்கள். அதை மட்டும் நாம் மனதில் நினைத்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அந்த இறை ஆசிரை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நாங்கள் ஒளியின் மக்களாய் வாழ்வதற்குண்டான எல்லா வழியும் தந்தவர் நீர். ஆமாண்டவரே, நாங்கள் அறிந்து அறியாமல் அதிலிருந்து விலகி இருந்தாலும் எங்களை மன்னித்து நாங்கள் ஒளியிலே நடக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் மட்டும்தான் எங்களுக்கு என்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் இருக்கும்படி எங்களை வழிநடத்தும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல் நீர் எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்கிறோம். எது தேவையோ அதை அனைத்தும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை நிறைவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. உண்மையின் ஒளிக்குள் நாங்கள் நிறைவாக நடக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த வரத்தை தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.